அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஏதேதோ சந்தேகங்களை சரி செய்வதற்காக கூகுள், சாட்ஜிபிடி, ஜெமினி போன்ற செயலிகளை பயன்படுத்தக்கூடிய நாம் நம்முடைய கையிலே இருக்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃபினை யாரும் பயன்படுத்துறதே கிடையாது. குர்ஆனில் எல்லா விதமான கேள்விகளுக்கும் நிச்சயமாக அதில் நம்மால் பதிலை தெரிந்து கொள்ள முடியும். குர்ஆனை சரியான முறையில் பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு. இதே மாதிரியே ஒரு ஹஜரத்து ஒரு சபையில குர்ஆனுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப குர்ஆன்ல எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்கிற விஷயத்தையும் சொல்றார். அப்ப அந்த சபையில இருந்த ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, தனிப்பட்ட முறையில அந்த ஹஜரத்திட்ட போய் கேலி கிண்டல் செய்யும் விதமாக ஒரு சந்தேகத்தை கேட்கிறார். ஹஜரத், எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குன்னு சொல்றீங்களே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு முன்னால் பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லி அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? ஒரு 10 பேருக்கு நான் பரோட்டா செய்யணும். அந்த 10 பேருக்கு பரோட்டா செய்யறதுக்கு எத்தனை கிலோ மாவு தேவைப்படும்? உங்க குர்ஆன் மூலமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஹஜரத் என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டலுக்கு போய் அங்க இருந்த பரோட்டா மாஸ்டர்கிட்ட போய் எத்தனை கிலோ மாவு வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே இங்க சொல்லிடுறாரு. ஒரு 2 கிலோ மாவு தேவைப்படும் சொல்லிடுறாரு. அப்ப அந்த நபர் கேட்கிறாரு, ஹஜரத், நீங்க என்ன சொன்னீங்க? குர்ஆன் மூலமாக தானே சொல்றேன்னு சொன்னீங்க. பரோட்டா மாஸ்டர்கிட்ட போய் கேட்கறதுக்கு அது நானே கேட்டு தெரிஞ்சிருப்பேனே அப்படின்னு அவரு கேலியா பேசல. அப்ப ஹஜரத் சொல்றாங்க, இந்த விஷயமும் கூட நான் குர்ஆனுடைய உதவி மூலமா தான் செஞ்சிருக்கேன். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்காங்களவா. எனக்கு தெரியாதனால நான் தெரிஞ்சவன்கிட்ட போய் கேட்டு உனக்கான பதில் நான் சொல்லிட்டேன்னு சொல்றாரு. அப்ப இது மாதிரி எல்லா விஷயத்திற்கும் எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் குர்ஆனுடைய உதவியை கொண்டு நம்மால் நிச்சயமாக பதில் கூற முடியும். எனவே நீ வரக்கூடிய நாட்களில் நம்முடைய எல்லா விதமான சந்தேகங்களையும் குர்ஆனுடைய உதவி மூலமாகவே தெரிந்து கொள்வதற்கும் குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.